ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப். அதாவது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதாவது யூஎஸ் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்துகிட்டே இருக்குது. பட் ஈரான் சைட்லேருந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டே ஒரு கரெக்டான ஒரு கிளியர் கட் நியூஸ் எதுவும் வரல பாசிட்டிவாக. பட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஈரான் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவாக சைன் வர ஆரம்பித்த உடனே ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு காலைல. அதோட இண்டிகேஷனாக கிஃப்ட் நிஃப்டி ஒரு பெரிய கேப் அப்பில் இருந்தது. நிஃப்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ இது கேப் அப் ஆச்சே தவிர அதை பெரிய லெவலில் மார்க்கெட் அதுக்கப்புறம் இன்ட்ராடேயில் ஏறலை. அந்த கேப் அப் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கொஞ்சம் செல்லிங் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. டே கெயின் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 6:55. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. கிட்டத்தட்ட இப்போ நியூஸஸில் பார்த்திங்கன்னா ஈரான் யூஎஸ் ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிட்டாங்க இந்த வாரம் முடிக்கிறது. கிட்டத்தட்ட 100 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வாரம் முடிக்கிறதுக்கு இந்த பீஸ் டீல் நெகோசியேஷன் ஓரளவுக்கு முடிவுக்கு வரப்போகுது. கம்மிங் ஃப்ரைடே இந்த பீஸ் டீல் சைன் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைடு அதாவது இது காரணமாக தான் க்ரூட் ஆயிலோட விலைலாம், ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் பண்ணதுனால க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வேர்ல்டு வைடாகவே ப்ரைஸ் ஷூட் அப் ஆனது எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த நியூஸ் இதெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஒரு தடுமாற்றமாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக எல்லாருமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாக க்ரூட் ஆயில் ஆக்சுவலாக இன்றைக்கி 5% மேலே க்ராஷ் ஆகிருக்கு. அந்த லோ உடைச்சிருக்கு ப்ரீவியஸாக. அந்த இப்போ நான் வச்சுருக்கிறது க்ரூட் ஆயில் சார்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்கு 5%. இதை உடச்சின்னா க்ராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ ஏறிச்சோ கிட்டத்தட்ட அது ஸ்டாக்னா ஒரு மாதிரி சைட் வேஸ் தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் க்ரூட் ஆயிலில். ஸோ இந்த நியூஸ் உண்மை கண்டிப்பாக இந்த ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஸ்லோவாக ரேஞ்ச். ஏன்னா க்ரூட் ஆயிலுக்கு ஒரு நிரந்தரமான அப் ட்ரெண்டே கிடையாது லாங் டைமில் பார்க்கும்போது. 2008 பார்த்திங்கனாலே ஒரு பெரிய சைட் வேஸ் தான் இந்த க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். தெரியுதா அவங்களுக்கு? ஃபுல்லாகவே ஒரு அப்பு ஒரு டவுனு ஒரு அப்பு ஒரு டவுன் இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதான் ரேஞ்சு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட், நிரந்தரமான அப் ட்ரெண்டும் கிடையாது, நிரந்தரமான டவுன் ட்ரெண்டும் கிடையாது. ஸோ ரேஞ்சு போகணுனால திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட்டானால கொஞ்சம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் க்ரூட் ஆயிலில் வச்சுருக்கவங்கலாம் கவனமாக இருங்க. ஆக்சுவலாக அந்த கோல்டெலாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு சில்வர் எல்லாமே ஒரு குட் ரெக்கவரி. ஆக்சுவலாக நான் ட்ரேடிங் வியூவில் கொஞ்சம் அந்த கேண்டில் சரியாக அப்டேட் ஆகலை. ஆனால் investing.comல நான் உங்களுக்கு காட்டுறேன். கோல்டு இன்றைக்கி மட்டுமே நல்ல மூவ். கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே இன்றைக்கி ரெக்கவரி. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரெலாம் எண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் சில்வர் கோல்டுக்கெலாம் ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும். க்ரூட் ஆயிலுக்கு அந்த செல்லிங் பயஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ நிஃப்டி கதைக்கு வரேன். என்ன பாலாஜி, நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி 23,800 பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து அப் ட்ரெண்டா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது டூ மச் ஆஃப் கேப் அப் ஸ்பாயில் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹியூஜ் கேப் அப் பண்ணாலும் பிரச்சனை, ஏன்னா கேப் ஃபில்லிங் ஆகி முடியும். இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. பிரேக் அவுட் தான், ஆனால் ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் கிடையாது, பேரிஷ் பிரேக் அவுட். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை என்னமோ சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, அது ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்படி தான். ஸோ ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 24,000 ஹை தொட்ட உடனே இன்ட்ராடேயில் அங்கேருந்து அகெயின் ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறங்கி 23,850 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிருக்கு. இது வந்துட்டுருக்குல்ல, அதை பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாது, ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன ஒரு யூஸ்னால் அந்த டே கெயின் மட்டும்தான். அந்த ஓப்பனிங் கெயினை ஓரளவுக்கு கொஞ்சம் ரீடைன் பண்ணி முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய ஸ்டாக்ஸும் நல்லா ரிக்கவரி. இன்றைக்கி மேஜர் நிறைய எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எனிவே இது ஒரு பேரிஷ் இது வந்தாலும் மேபி நாளைக்கு கூட விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹியூஜ் கேப்பை பார்க்கும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இறங்கும். ஸோ அது 23,700 பக்கத்தில் இருக்குது. அங்கே கூட மேலே போகலாம். இப்படியே மேலே போச்சுன்னு வச்சிங்களேன், இமீடியட்டாக இந்த 24,050-62 இந்த ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். தொடர்ந்து மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு 24,000 ரெசிஸ்டன்ஸு,
அதுக்கப்புறம் 24,062லேருந்து 70 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்தையும் உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பிடும். இப்போயே வந்து ஒரு புல்லிஷ் கேனல் நல்லா க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சதுனால இப்போயே நான் வந்து ஓகே அப்படின்றத மாதிரி சொல்லியிருப்பேன். பட் வந்து பேரிஷ் க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க. இந்த சினாரியில் 2 நடக்கும். ஒன்று கேப் ஃபில்லிங் ஆகி இங்கே வந்துட்டு திரும்பும், இல்லை தொடர்ந்து ஏறாமல் இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் செல்லில்லைனா திருப்பி இதுக்குள்ளே கூட வந்துடும். என்ன எல்லாமே சொல்கிறீங்க எல்லா ப்ராபபிலிட்டியும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ் டேட்டாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான அந்த இது வந்து இப்போதைக்கு இல்லை. அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுனால இதுக்கு மேலே இப்போ ப்ரைஸாக பார்க்கும்போது 23,800க்கு மேலே ரீட்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹை இந்த இடம் 57,500, என்னோட இன்ட்ராடே ஹை வந்து 57,800, அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து 57,500. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அது கீழே தான் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி நல்லா டவுனுக்கு அப்புறம் ஒரு ஃபியூரியஸான ரிக்கவரி வந்து இந்த 57,500 600லேருந்து தான் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைட் வேஸுக்கு அப்புறம் இப்போ ரிக்கவரி ஆகி திருப்பி அந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்த பிரேக் ஆகலை ப்ராப்பராக. இந்த இடத்த ஒரு ப்ராப்பர் ரிக்கவரி வந்திருக்கு. ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேனல் வந்துடுச்சுன்னா கண்டினியூவாக வந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்குது நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குதான்றதை வந்து பார்க்கணும். ஓகே, உடைச்சுன்னா கண்டினியூவாக வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிக்கவரி இல்லை, ஒரு 1% மேலே தான் கேப் அப் ஆச்சு. கேப் அப்போ கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் க்ளோசிங், ஒரு பேரிஷ் கேண்டில் க்ளோசிங். அதான் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டாக்ஸும் மோஸ்ட்லி அப்படி தான் நடந்திருக்கும். ஏதோ 1-2 தான் வந்து ஏறி முடிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து கேப் அப் ஆகி டவுன் ஆகி தான் முடிஞ்சிருக்கும். பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி அதே சினாரியோ தான். இந்த ஏரியா கரெக்டாக அந்த 790 அந்த ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹையை டச் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஏன்னா இந்த இடத்த உடைச்சதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இல்லையா இங்கே திரும்ப வச்சுன்னா நிஃப்டியும் அடி வாங்கும். நிஃப்டி ஐடி இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பிஹேவியர் வந்து இந்த ஐடி செக்டர் தான். எந்த ஒரு ரெக்கவர் இல்லாமல் அடிமட்டத்தொண்டனாகவே வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கான். இவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸை கொளுத்தி போடுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. சரி, நிறைய ஸ்டாக்ஸ் ரெக்கவர் இருக்குது. ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள் பாலாஜி அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக் பிஎஸ்சி. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸில் இன்வெர்டட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரேக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ரீட்டைன் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும், ரிவர்சல். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன கைண்ட் ஆஃப் இன்வெர்டட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே ரீட்டைன் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 4127க்கு மேலே புல்லிஷ் கேனல் வந்துகிட்டே இருந்ததுன்னா சினாரியோ அப் ட்ரெண்டுக்கு தான் இருக்கும். இது எம்சிஎக்ஸு, ஏஞ்சல் ஒன்று, க்ரோ எல்லாம் அந்த செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி நல்லா ரிக்கவரி. ஏஞ்சல் ஒன் ப்ரீவியஸ் ஆகியே உடைச்சிருக்கு, தெரியும் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஓகே, இதுக்கப்புறம் அதுக்கு ஆல் டைம் ஹை தான் அதுக்கு டார்கெட். ஸோ கிராஜுவல் அப்சைடு வந்து இருக்கும். ஆனால் அது ரீட்டைன் ஆகுதான்னு பாருங்கள். தொடர்ந்து மேலே அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா மொமெண்டம் இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம். நிறைய ஸ்டாக்ஸ் தான் ஏறி, க்ரோ கூட அப்படி தான். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 10% வரைக்கும் 12% வரைக்கும் ஏறி முடிஞ்சிருக்கு. இது கோல்டு இன்றைக்கி மொமெண்டம். ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து இது மாதிரி வச்சுருக்காங்க. பார்ப்போம். ஸோ பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு வாலட்டிலிட்டி ஸ்டாக்கு. ஸ்டே அவே. டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். 398லாம் கிராஸ் ஆனால் தான் வந்து கன்சிடர் பண்ணணும் அந்த ஸ்டாக். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வேலை தான். ஓகே, இந்த வேதாந்தா அந்த டிமெர்ஜர் ஸ்டாக்லாம் எல்லாருக்கும் லிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிங்க. ரைட், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.